மாணவ மாணவிகளுக்கு வணக்கம். நம்ம இப்போ பார்க்கக்கூடியது கணினி தொழில்நுட்பத்தில் 9வது ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம் பார்க்குறோம். ஸோ ஒப்பீட்டு துருவ ஆயத்தொலைவு அமைப்பை பயன்படுத்தி படம் வரைதல். இந்த துருவம் அப்படின்னாலே வந்துட்டு உங்களுக்கு கோணம், டிகிரிஸ் எல்லாம் வரணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலையும் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் அந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த படம் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க என்னங்கிறத அந்த கொஸ்டினை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நோக்கம் கொஸ்டின்லேருந்து எழுதிக்கலாம். அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ள புள்ளிகளுக்கு ஒப்பீட்டு துருவ ஆயத்தொலைவு அமைப்பை பயன்படுத்தி ஒரு படம் வரைதல். இந்த 6 செய்முறையில் இருக்கக்கூடிய 6 பாயிண்ட்டும் சேம் பாயிண்ட். ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கு எல்லாம் ஒன்று தான். 7, 8, 9, 10 எல்லாத்துக்கும். ஸோ ஒரு இதில் படிச்சிங்கன்னா அதே தான். அந்த கமெண்ட் லைன் மட்டும் மாறும். இதில் கமெண்ட் லைன் ஸ்டார்டிங் பாயிண்ட், அதுக்கப்புறம் துருவ அமைப்புங்கிறதுனால நம்மளுக்கு கோணங்கள் முக்கியம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வெளியீடு எதிர்பார்க்கப்பட்ட முடிவு கிடைத்தது. இதை மட்டும் ஈஸியாக எழுதிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. இப்போ நம்ம ப்ரோக்ராம் போயிடுவோம். இப்போது ஆட்டோகேட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஆட்டோகேடில் நியூவில் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, ஏசிஏடியை செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ண பின்னாடி அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஜூமை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஜூம் ஆல் அப்படின்னு கொடுக்க சொல்லிட்டாங்க. இந்த கிரிட்டு தெரிஞ்சிச்சு. இந்த அதாவது ஸ்டேட்டஸ் பாரில் இது வேணாம். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, டைனமிக் இன்புட் மோடு ஆஃபில் தான் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஹோமில் போயிட்டு இந்த ட்ராங்கிற ரிப்பனில் லைனுங்கிறத எடுத்து பண்ணலாம். அப்படி இல்லைனா கமெண்ட்லேயே போயிடுங்க. கமெண்ட்டில் போகிறதா ஈஸியாக இருக்குன்னா கமெண்ட்டில் போயிடலாம். எல். ஸோ டைப் பண்ணி என்டர் பண்ணியாச்சு. ஸ்பெசிஃபை ஃபஸ்ட் பாயிண்ட்டு 50,50 என்டர் கொடுக்குறீங்க. இப்போ இதுலேயும் அட் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த அட் சிம்பிள் எதுக்காகன்னா டைனமிக் இன்புட் மோட் நம்ம ஆஃப் பண்ணியிருக்கோம். ஸோ 110 0 என்டர் அட் 20 கமான்னு வருது. இந்த துருவம்னு வந்துச்சுன்னா மட்டும் இந்த சிம்பிள் ரொம்ப முக்கியம். அந்த தெளிவாக புரிஞ்சுக்கங்க. சிம்பிள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கங்க. 80 then 120 then and 30 180 at 80 then 240 கோணம். ஓகே, டிகிரி. ஸோ முடிஞ்சு. டேபிள் இருக்கிறது வந்துருச்சு. ஸோ நம்ம இப்போது க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ சி தென் என்டர். இப்போ நம்ம வந்து ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஜூம் ஆல். ஓகே, உங்களுக்கு அவுட்புட் கிடச்சிருச்சு. இவ்வளோ தான் இந்த ப்ரோக்ராம். இவ்வளோ தான் உங்களுக்கு அவுட்புட்டு. ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம் தான். ஸோ ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன துருவம் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்துச்சுனாலே, துருவ ஆயத்தொலைவுன்னு வந்துச்சுனாலே டிகிரின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது 1 மார்க்லேயும் தியரி பார்ட்டுக்கும் யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் 10வது ப்ரோக்ராம் பார்க்கலாம். நன்றி.